ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு நந்தியில இருந்து 2 நந்தியை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். ஆனா நாம போயிருந்த இந்த மலைக்கோவில்ல மலையை சுத்தி எங்க பார்த்தாலும் வெறும் நந்தி சிலைகள் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1000 நந்தி சிலைகளுக்கு மேல இந்த மலையில இருக்கும் போல. இந்த கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலுக்கான வரலாறு என்ன, இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறதையும் கொடுத்துக்குங்க. இந்த கோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்துல மேட்டுப்பாளையம் பக்கத்துல குட்டையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தாங்க இருக்கு. நீங்க கொங்கு மண்டலத்துல இருந்தீங்க அப்படின்னா மாதேஸ்வரன் கோவிலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதேஸ்வரன் கோவில் கொங்கு மண்டலத்துல மிக அதிக அளவுல நம்மளால பார்க்க முடியும். அதுல முதன்மையான கோவில் தான் இந்த மாதேஸ்வரன் கோவில். இந்த கோவிலுக்கு நாம போறதுக்கு படிக்கட்டு வழியாகவும் போகலாம், சாலை வழியாகவும் போகலாம். நீங்க படிக்கட்டு வழியா போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. நாம படிக்கட்டுல ஏறிக்கிட்டு இருக்கையில படிக்கட்டுல இரு புறங்களும் நந்தி சிலைகளை பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் இங்கு வரும் பக்தர்கள் தங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இங்க நந்தி சிலைகளை காணிக்கையா கொடுப்பாங்க. ஏன் இந்த கோவிலுக்கு மட்டும் நன்கொடையா நந்தி சிலைகளை கொடுக்கறாங்க? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோவிலோட வரலாறை நாம தெரிஞ்சுக்கணும். இது சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த சம்பவம். ஒரு நபர் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போறாரு. இதே மாதிரி நாள்தோறும் மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போறாரு. எல்லா மாடுகளும் நல்லா பால் கறந்து, ஆனா ஒரு மாட்டுல மட்டும் பால் கம்மியா தான் சுரந்து. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாடு நல்லா தான் பால் கறந்துச்சு. திடீர்னு ஏன் இந்த மாதிரி கம்மியா பால் சுரக்குதே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் அவரு ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த ஒரு மாட்டை மட்டும் நல்லா மேயுதா அப்படின்ட்டு பாக்குறதுக்காக அந்த மாட்டை மட்டும் பின்தொடர்றாரு. அந்த மாடு மேயாம ஒரே இடத்துல நிக்கிறத பாக்குறாரு. பக்கத்துல போய் பார்க்கல அந்த மாட்டுல இருந்து பால் சுரந்து ஒரு சிவலிங்கத்துல ஊத்துற மாதிரி காட்சியா பாக்குறாரு. இதை கண்டு அவருக்கு உடல் சிலிர்த்தது. உடனே இந்த தகவல் ஊர் முழுவதும் பரவ தொடங்கும். பின்னர் அங்கேயே கோவில் அமைத்து வழிபட துவங்கினார்கள். மாட்டிலிருந்து பால் சுரந்து சிவலிங்கம் வெளிப்பட்டதனாலதான் இங்க வரும் பக்தர்கள் அவர்களின் பிரார்த்தனைக்கு நந்திகளை கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் ஆடு மாடுகளுக்கு ஏதாச்சும் உடல்நிலை நோவு ஏற்பட்டால் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை நிறைவேறியதும் அதே உருவமுள்ள உருவ சிலைகளை இங்க காணிக்கையா கொடுக்கிறார். அப்படி குழந்தை சிலைகள், நாய் சிலைகள், ஆடு சிலைகள், மாடு சிலைகள் அப்படின்ட்டு ஏராளமான சிலைகள் இங்க நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோவிலின் விசேஷ நாட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மாட்டு பொங்கல் ரொம்பவே விசேஷமான நாட்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவனுக்கே உரித்தான நாட்கள்ல இங்க பிரம்மாண்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல கோயம்புத்தூரோட திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் அதே சமயத்தில் இங்கும் அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில இருக்கிற மாதிரியே இங்கு மலையை சுற்றிலும் பஞ்ச லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது இந்த கோவிலோட தனி சிறப்புன்னே சொல்லலாம். உங்களால முடிஞ்சுன்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் பாருங்க, அவ்வளவு மன நிறைவா இருக்கும்.